Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 708 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்மெல்லாம் போன பாட்டுல டோஃப்ளமிங்கோவை அட்டாக் பண்ணி வாயில இருந்து ரத்தம் திருச்சுது இல்ல, எப்படி அடிப்பான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி, இதே ஃப்ளோல அடுத்த அட்டாக்க பண்ணலான்னு பார்த்தா, ஆனா இந்த டைம் அவன் அசால்ட்டா ரெயின்போ ஸ்டிங்கை வச்சு தடுத்துருவான். அதுக்கப்புறம் தான் டோஃப்ளமிங்கோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான், அவனை ட்ரிகர் பண்ணி விடுறான்னு. அதனால பைய கூல் ஆகி அவனோட அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி மேல போய் நின்னுக்குவான். இது நல்லா இருக்கே, எப்பப்ப வேணுமோ மேல போய் நின்னுகிட்டு நல்லா ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குறுகுறுன்னு லுக்கு விடுவானுங்க. டோஃப்ளமிங்கோக்கு மொதல் டைம் நம்ம லாவை எப்படி பார்த்தானோ அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த டைம் அவன் கண்ணுல இருந்த அதே வெறி இப்பவும் அவன் கண்ணுல நல்லா தெரியுது. ஆனா அது அவனுக்கு சுத்தமா புரியல. உடனே ட்ரஃபால்கர்லாம் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய ரூம் ஒன்னு கிரியேட் பண்ணி வேகமா பாஞ்சு போய் டோஃப்ளமிங்கோவை கத்திய வச்சு ஒரே போட்டா போடுவான். அவன் காலை வச்சு அசால்ட்டா தடுத்துருவான். அதுக்கப்புறம் ஒரு மிதி அப்படியே தெரிச்சடிச்சு வந்து விழுவான். அப்படி அவன் விழுந்த உடனே அந்த இடமே புகமண்டலம் ஆயிருமா. எங்க இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த கேப்ல பின்னாடி இருந்து வந்து கவுண்டர் ஷாக் ஒன்று கொடுப்பான். ஜஸ்ட் மிஸ்ல டோஃப்ளமிங்கோ எஸ்கேப் கொஞ்சம் அப்படியே லைட்டா உள்ள சிக்கி இருந்தான்னா டன் டன் டனக்கணக்காதான். இந்த ட்ரபோல் வேற குறுக்க நின்னுட்டு வெறியேத்தி விட்டுட்டு இருப்பான். என்னாலா என்னாச்சு, இவ்வளவு பக்கத்துல போய் உன்னால ஒன்னும் கிண்ட முடியலையா? அதான்டா எங்க தலைவன், முடிஞ்சா என்கிட்ட வாடா, நான் தான்டா மூக்குலிக்கி மண்ணன்னு லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல, ஏதோ மூல கொல்லம் பண்ண முட்டா பைய உளறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் டோஃப்ளமிங்கோவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஆனா அவனுக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எந்த அட்டாக்கை யூஸ் பண்ணாலுமே அதுல இருந்து அவன் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடுறான். இனி வேற ஏதாச்சும் தான் பிளான் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த மூக்குலிக்கு மண்ணை வேற யோசிக்க விடாம இடையில நொய்யின்னுட்டு அப்ப டோஃபி பார்த்துட்டு நீ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டலாம் பானா. அந்த டைம் கத்திய வச்சு ஒரு வெட்டு அந்த பேலஸோட முக்க அப்படியே வெட்டுப்பட்டு கீழே விழுமா. அதை அலேக்கா தூக்கி டோஃப்ளமிங்கோ மேல போடுவான். எப்படி அவன் அட்டாக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அவன் ஸ்பைடர் வெப்னு ஒரு ஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அந்த பில்டிங் அப்படியே கஷ்டப்பட்டு தடுப்பான். உடனே அந்த வெப் கடையில கேப்ஸ் இருக்கும்ல, அந்த கேப் வழியா பெரிய பெரிய கல்லெல்லாம் வரும். அதை யூஸ் பண்ணி டோஃப்ளமிங்கோ அட்டாக் பண்ணுவான். ஆனா அவன் அதுலயும் எஸ்கேப் ஆகி ஓடுவானா. அப்போங்கும்போது தான் சுத்தி ஏகப்பட்ட கல் விழுந்துட்டு இருக்குது. சோ அங்க இருக்க ஒரு கல்லோட ஷாம்பிள்ஸ் பண்ணி கைய வச்சு அவன் நெஞ்சில ஒரு போட வருவான். ஆனா டோஃப்ளமிங்கோ கைய புடிச்சிருவான். என்னடா இது லூசுத்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க லூசு பயல, ஆனா இந்த அளவுக்கு அட்டாக் பண்றதுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு இல்ல, உன்னையெல்லாம் அன்னைக்கே வச்சு செஞ்சிருக்கணும்னு சொல்லி அப்படியே ஒத்த கைய புடிச்ச மேனிக்கு லாக் பண்ணி வச்சிருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க லூஃபி க்ளோன் அடிக்கிறேங்கிற பேர்ல வெலமைய போட்டு குத்துன்னு குத்தி பாவம் பயலால முடியல. ஐயோ பேன்னு விழுவான். ஐயோ தெரியாம அடிச்சிட்டமே, என்னைய மன்னிச்சிருப்பான் பக்கத்துல போனா கத்திய வச்சு வெட்டுவான். ஏன்னா அவன் கண்ட்ரோல்ல இருக்கான். அவனால சுத்தமா முடியாட்டியுமே சொங்கி மாதிரி எந்திரிச்சு அப்படியே நடந்து வருவான். அட எடுபட்ட மொல்ல மாதிரி நாயே, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இவனை இப்படியே பண்ணுவான்னு கேட்டா அவன் எப்ப விழுகிறானோ அது வரைக்கும் இப்படியே தான் பண்ணுவானாமா. அந்த லூசு பைய விழுந்தும் தொலை மடைகிறான். கையில ரெண்டு கத்திய வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு வெட்டிட்டு இருந்தவொடனே லூஃபி வேற வழி இல்லைன்னு அவனை அலேக்கா கைய வச்சு சுத்தி லாக் பண்ணி படுக்க போட்டுருவான். உடனே பெலமி லூஃபி கிட்ட பரவாயில்ல லூஃபி, பேசாம என்னைய கொன்னுரு, அப்பதான் அவனை தடுக்க முடியும். என்னால பண்ண முடியும், ஆனா நான் ஒன்ன பண்ண மாட்டேன்டா கொய்யால, நீ என் ஃப்ரெண்டு, நான் நிஜமான டோஃப்ளமிங்கோவை தான்டா போட்டு பொழப்பேன் அப்படின்ட்டு அவனை அசைய விட்டாம லாக் பண்ணி பிடிச்சுக்குவான். டோஃப்ளமிங்கோவும் அவனை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா முடியல. வெலமி பாவம் கெஞ்சுவான், பேசாம என்னை கொன்னுரு, என்னால முடியலன்னு. லூஃபி மூட்டியவே முடியாதுமா. உடனே அவன் கதறி அழ ஆரம்பிச்சிருவான். ப்ளீஸ்டா லூஃபி, நான் கெஞ்சி கேக்குறேன், என்னால இதுக்கு மேல முடியல, என்ன பேசாம கொன்னுருன்னு கதறி அழுவானா. லூஃபிக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த டைம் அந்த க்ளோன் வேற வந்து அட்டாக் பண்ணுமா. நல்லவேளை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளோனு பெலமியோட தலையோட புடிச்சு தூக்கி, நீ வெட்டு பெலமி, ஒன்னத்துக்குமே ஆக மாட்டேன், உன் கத்தியெல்லாம் ஒன்ன மாதிரியே முன்னே ஆகிக்கிட்டே போகுதுமா. உடனே லூஃபி ஒழுங்கா அவனை விட்டுன்னு சொல்லி கடுப்பாகி கத்துவானா. கண்ணா, நீ தேவையில்லாம இவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன இப்ப இவன் தானே வேணும், தான் வச்சுக்கன்னு சொல்லி தூக்கிட்டு வீசுவான். லூஃபி அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வருவான். அது நம்மால பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே பிகா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். அந்த டைம் திடீர்னு நம்ம ஜோரோ காணாம போயிடுவானா. ஐயோ திடீர்னு காணாம போயிட்டானே, எங்கடா போனேன், எங்க போனேன் அப்படின்னு கூவி அவனை தேடி அடிச்சுட்டு இருப்பான். இதுல வேற அவனோட அல்ல கைகளும் அங்கதான் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. பேதியில போனவே அவனை கொல்றேன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கூட்டுவான் போலயே. அட்டாக் பண்றான்னு செகண்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டான். சரி, இவ்வளவு எமோஷன் ஆகி டெம்டேஷன் ஆகி வந்து அட்டாக் பண்ணதுக்கு அந்த பைரட் ஹண்டர் ஜோரோவை கொன்னுட்டானான்னு பார்த்தா அப்படியே பிக்காவை ரெண்டா வெட்டி தள்ளிட்டு வெளியில வருவான். இதுல வேற கெத்தா இந்த கல்லு மட்டைனுக்கு எப்ப கிவ் அப் பண்ணணும்னு விவஸ்தையே இல்ல, ஆவுன்னா பில்டப் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கானேம்பா. ஏண்டா இப்படி எல்லாம் அட்டாக் பண்ணா என்னைய ஜெயிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? முடியாரா, உன்னை விட மாட்டேன்டா
அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். உடனே ஜோரோ நில்லடா குயால எங்கடா போறேன்னு சொல்லி வட்டிட்டே வருவானா. அந்த டைம் கண்ணை வச்சுக்கிட்டு அவனை தடுக்க 2 பேரும் வந்து நிப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த ஆர்லும்பஸோட தான் செம காமெடி. அவன் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ்னு சொன்ன உடனே எல்லாருமே அப்படியே லைனா வந்து நின்றுவானுங்க. அவன் என்ன பண்ணுவான், இன்னொருத்தனை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரோலிங் பால் கேம்ல வெயிட்ட ஊட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தனை உருட்டி விட கையில எடுத்து ரெடியா வச்சிருப்பான். ஜோரோ பார்த்துட்டு முழிப்பான், என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான்னு. அந்த நிக்கிற லூசு பல்லுக ஆமா நம்ம எதுக்கு இவன் சொல்றதை கேட்டு நின்னுட்டு இருக்கோன்னு யோசிப்பானுங்க. திருச்சு ஓட வேண்டாமா, அறிவு கட்டவனுக்கு அப்படியே நின்னுட்டு இருந்தவனே இவன் கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தவனை பாலை உருட்டி விடுற மாதிரி அப்படியே உருட்டி விடுவான். அத்தனை பேரும் அடிச்சு திரிப்பானுங்க. உடனே ஜோரோ பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா பொழந்து கட்டுறியாமானா, நீ போ கடவுளே நான் இவங்களை பாத்துக்கிறேமா, நீ அந்த கொலோசியத்துல இருந்து வந்தவன் தானேன்னு கேட்ட உடனே ஆமா என் பேரு ஆர்லும்பஸ், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண வர முடியாது, நீ தான் அந்த ஸ்டோன் மான்ஸ்டரை பாத்துக்கணும், வேற யாரும் ஃபாலோ பண்ணி வராம நான் பாத்துக்கிறேன்மா. சரி ஓகேன்னு பிக்காவை தேடி வெறி கொண்டு ஓடுவானா. அவன் என்னடான்னா அங்க இருக்க செவுத்துல உன்னோட மூஞ்ச பெரிய சைஸ்ல மாத்தி காமிப்பான். அட மூளை கெட்டவனே ஆல்ரெடி உனக்கு மொக்க மூஞ்சி மொக்க முக்கு மொக்க வாயி, இதுல இவ்வளவு பெருசுக்கு ஏன்டா காமிச்சிட்டு இருக்கான்னு கேட்டா, என் அட்டாக்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியுமாடா, வா 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 அப்படின்னு ஒண்ணு ஏன்டா இவ்வளவு கேவலமா தான் நீ சிரிப்பியான்னு கேட்பான். எப்படியோ ஜோரோக்கும் அவனுக்கும் நடுவுல பயங்கரமான வாக்குவாதம். அது பிக்காவை இன்னும் வெறியேத்தி விட்டுருச்சு. உடனே அங்க இருக்க அல்ல கைங்கெல்லாம் அட பைரட் ஹண்டர் ஜோரோ ஏன்டா அப்படி முட்டாள்தனமா பண்ண, நீ பிக்காவை இன்னும் வெறியேத்தி விட்டுட்டு, அவன் சும்மாவே சரங்க எடுத்தவன், இதுல இந்த வேலையை வேற பண்ணிட்டியா, இனிமேட்டு உருப்பிட்ட மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கும் போதே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஆனா வேலைக்கே ஆகல. இப்ப மேட்டர் என்னன்னா அவனுக்கு ஈக்குவலாக இருந்து சண்டை போட்டிருந்தான்னா கூட ஜோரோக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம். ஆனா பெரிய சைஸ் ஜெயண்டா இருக்கான், அதுதான் நம்ம பயிலுக்கு இன்னும் ஈஸி. கண்ணா பின்னான்னு கண்ணை மூடிட்டு வெட்டினாலும் கண்ட கண்ட இடத்துல கண்டமேனிக்கு வெட்டு விழுகும். என்கிட்ட வெட்டு வாங்க தயாரான்னு இழிச்சுக்கிட்டே கேட்பான். பிக்காவுக்கு ஒரு இளவும் புரியாம அவன் முழிச்சுக்கிட்டே இருப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!